நம்ம ஊர்ல அப்புக்குட்டி மீன் ஒரு மீன் விக்கும். அப்புக்குட்டியா? ஆமா. நாகேஷ்னு ஒரு மீன் இருக்கு. நாகேஷ் சிலுக்கு மீன் சொல்லுவோம். அதை வச்சு நாங்க சிலுக்கு புட்டு பண்ணுவோம். ரோமியோன்னு ஒரு மீன் இருக்கு சார். ரோமியோவா? ஆமா, பிங்க் கலர்ல இருக்கும் இந்த மீன். மீன் ராவா சாப்பிடுங்களா? மீன் ராவா நான் சாப்பிட்டுருக்கேன் சார். ஆனா சாப்பிடலாமா? அப்படி சாப்பிடக்கூடாது. ஆனா ரசிச்சு சொல்றீங்களே, எனக்கு தெரிஞ்சீங்களா சட்டில இருந்து எடுத்து தின்றீங்க போல இருக்க. இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு, அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வந்துருச்சா இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. சமைச்சு வச்சிருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? வாங்கடா 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 வாங்கடா. வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். மீன் வளம் நிறைந்த தமிழ்நாடு பத்தி இன்னைக்கு பேச போறோம். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. மீனை ரசிச்சு சாப்பிடுறவங்க இந்த பக்கம் இல்லையா? இன்னொரு பக்கம் மீன் பிடிக்கக்கூடியவர்கள், மீன் தொழிலில் இருப்பவர்கள், மீன் சம்பந்தப்பட்ட உணவுகளை செய்யக்கூடியவர்கள் அந்த பக்கம் இருக்காங்க. இந்த காலத்து செய்திக்கு யார் ஒழுங்கா மீன் குழம்பு வைக்கிறாளுங்க? மீன் குழம்பு வைக்க சொன்னா கருவாட்டு குழம்பு வைக்கிறாளுங்க. முதல்ல அங்கேயே ஆரம்பம். இந்த மீன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன். இதை இப்படி செஞ்சு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும். அது எது? பலது இருக்குதே, எதை சொல்றது? குருவித்திருக்க. இது வந்து பெரும்பாலும் எங்கேயுமே கிடைக்காது. கடல்லே இல்லையா? டேய், ஒரு 10 போட் வருதுன்னா அதுல ஒரு 2 போட்ல அந்த குருவித்திருக்க இருக்கும். ஒன்னு போட் ஆளுங்களே அதை எடுத்துப்பாங்க, இல்லன்னா நம்ம முன்னாடி சொல்லி வச்சோம் அப்படின்னு நம்மளுக்கு கொடுப்பாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. முக்கியமானது மிளகு, பூண்டு, சீரகம் சார். இந்த 3 விஷயத்த போட்டு தான் அந்த மீன் குழம்பு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா செய்வாங்க. சொல்லும் போது எனக்கு நம்மளுக்குதே, நீ நாளைக்கே சுட்டு தரணும். பிரதானமான ஒரு பெரிய ஏரி, அது ஒட்டி இருக்கிற மரங்கள் பார்த்தோன்னா அது 2000 பனைமரம். அதுல இருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான மீன் பார்த்தோன்னா பனமேரி கெண்டைன்னு சொல்லுவாங்க. தொண்டை தொட்டி ரொம்ப ரொம்ப நாளா சாப்பிட்டு இருக்குது என்னன்னா அந்த மீன்ல வைக்கிற சூப். அதுவும் மரமேறி கண்டைன்றனால மரம் ஏற கண்டை. அது ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையா. அது சூப் நறுக்கி வைக்கிற சூப் இருக்குல்ல, அது முடிச்சு போட்டு அந்த சூப்ல இருக்கிற பெப்பர் சூப் வச்சு ஒரு கட்டு கட்டணும். போட்டு நசுக்கி பண்றதோ? நசுக்கி பண்ற சூப்னால அந்த மரமேரி கண்டைக்கான டேஸ்ட் ரொம்ப எங்க ஊர் பக்கம் ரொம்ப ஃபேமஸ். இந்த பாடத்தை பெரியவர் முதல் சிறியவர் வரை யாரு வேண்டுமானாலும் குடிக்கலாம். ஆழ்கடல்ல போயிட்டு மீன் எல்லாம் பிடிக்கும் போது அழுவ மீன் ஒன்று வரும். அந்த மீன் வந்தாலே நாங்க எடுத்து அப்போ அதை பிரியாணிக்குன்னே வச்சிருவோம். அத பிரியாணிக்குன்னே வச்சிருவோம். மீன் பிரியாணியா? அதாவது மீன் பிரியாணினால அழுவ மீன் வந்தா இன்னைக்கு போட்ல பிரியாணிடா. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட். ஐர மீன் நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டது. நானு குழம்பு வச்சிங்கன்னா வச்சிக்கலாம் வச்சு மதுரை சைட்லாம் ஃபேமஸ். நாங்க தேனி அங்கேயும் ஐர மீன்ன்றது ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். கெளுத்தி மீன் திருநெல்வேலி எங்க பக்கத்துல அந்த மீன் முட்டையோட இருக்கிற ஸ்டேஜ்ல நம்ம அம்மா குழம்பு வைப்பாங்க. லைட்டா சோத்த கொலையை விட்டு வாழை இலையை எடுத்துட்டு கொட்டுப்பாற மாதிரி கொட்டி அப்படியே குடலுக்குள்ள கொடுத்தாலே தெரியும். அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடறது சான்ஸே இல்ல சார். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கும். செனையோட இருக்கணும். ஆமா, செனையோட இருக்கணும். இது என்ன தேனி கம்பத்துல இருக்கிற சொந்தக்காரங்களா வாசம் முடிச்சா வாசல் வரைக்கும் வந்துரும். அந்த முட்டை ஒரு டேஸ்ட். அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது தனியா எடுத்து வச்சுட்டு லாஸ்டா அந்த முட்டையை சாப்பிடுவோம். அது ஒரு டேஸ்ட். அருண்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. அது வீட்டுல மூத்தவனுக்கு தான் கொடுப்பாங்க. வேற இல்ல, அது நான் மூத்தவன் தான். கரெக்டா பிடிப்போம்ல, அடி வாங்கி இருக்கோம்ல. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. பூங்குழலின்னு ஒரு மீன் இருக்கு சார். பூங்குழலியா? யூனிவர்சலா ரெயின்போ ரன்னர்னு சொல்லுவாங்க. அது பே ஆஃப் பெங்காலுக்கு வருஷத்துக்கு 2 மாசம் தான் வரும். என்ன டேஸ்ட் அதுல ஸ்பெஷல்? நாங்க எப்படின்னா நாங்க பர்மா ஆட்கள், தாத்தா அம்மா எல்லாம் பர்மா ஆட்கள். ஜிபியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் இருக்கு. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல, மட்டன் மசாலா எல்லாம் செய்யறீங்களா, மட்டன் சிக்கன் எல்லாம் செய்யறோம் இல்லையா, அந்த மாதிரி மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் போட்டு செய்யற ஒரு டிஷ். அது சொல்லும் போது எனக்கு நம்மளுக்குதே, நீ நாளைக்கே சுட்டு தரணும். அது மாதிரி செங்கனினா தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா அது செங்கண்ணி. அதோட கண்ணு பார்த்தா அது டார்க் கிரீன்ல இருக்கும். பிளாக் மாதிரி தெரியும், எடுத்து பார்த்தா ஒரு டார்க் கிரீன்ல இருக்கும். இந்த மீனுக்கு கண்ணு இருக்கு பாத்தீங்களா? அந்த கண்ணு செங்கல் கலர்ல இருக்கு. அதனால இது செங்கனின்னு சொல்றோம். அதோட கண்ணுல ஒரு ரெட் இருக்கும், பாதரசம் மாதிரி மின்னும். அது கட்டுமாடி ஸ்பெஷல். அள்ளிட்டு வரலாம். அந்த மீனுக்கு சென்னையில இருந்து ஏங்கிதான் சாகணும். 6 மாசத்துக்கு அப்புறம் நல்ல மீன் குழம்பு வீடியோல பார்த்து இது பண்றது. அந்த மீன்லாம் பிரமாதமா இருக்கும் குழம்புக்கு. சூடை மீன், அதுல வெறும் மாங்காய் மட்டும் போட்டு சாப்பிடணும். தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட். எந்த ஊர் நீங்க? ராமநாதபுரம். ராமநாதபுரம். அடுத்த நாள் பழைய சோறுல அந்த மீன் மாங்காய் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் சார். தூத்துக்குடி பக்கம் போகும்போது ஒரே ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டேன். மீன் குழம்பு பேர் ஷீலா மீன். ஷீலா மீன் இவ்வளவு அதிசயமா சொல்றீங்க. ரொம்ப பரவலான மீன் தான். இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அப்புறம் நான் எந்திரிச்சு போவேன். சொல்லவா எந்திரிச்சு போவேன். அதான் அதுக்கு மாவுலான்னு இன்னொரு பேர் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த குழம்பு ஒரு பெப்பர் போட்டு அது ப்ராப்பரா புளிய கரைச்சி ஒரு வெதுவெதுப்பான சூட்ல கொடுத்தாங்க சார். அடங்கப்பா, என்ன இந்த தீனி திங்கிறா? கோயம்புத்தூர்ல செஞ்ச சாப்பாடு சரி, எங்க வீட்டுல செஞ்ச சாப்பாடும் சரி, அந்த சீலா மீனோட மீன் குழம்பு வாசம் அவ்வளவு சூப்பரா இருந்தது. சாப்பிட அவ்வளவு டேஸ்டா இருந்தது. ஏன் பேச மாட்டேன்? மீன் உனக்கு இப்ப
செய்யும். என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு. என்னதான் எத்தனை மீன் வரட்டும், சால மீன் கேட்டா எந்த குழம்புமே இருக்காது சார். கன்னியாகுமரியா? திருநெல்வேலி. சால மீன் விடவே மாட்டீங்க. நல்லா அடிச்சுக்க முடியாது, குழம்பு கொல்லுது. உங்க வீட்ல இந்த மாதிரி மீன் குழம்பு கிடைக்காதா? சால வாழை ரெண்டுமே முருங்கக்காய், அப்புறம் மாங்காய், பச்சை மிளகா, முழு தக்காளியை பிச்சு போட்டு சுறுசுறுன்னு தாளிச்சு முருங்கக்காய் காம்பினேஷன்ல மாங்காய் காம்பினேஷன் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ரைட், சால மீன். அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. நான் வந்து காரைக்குடி சைடுல இருந்து வரேன் சார். இது சைஸ் நெத்திலி மீன் சைஸோ தான் இருக்கும். அங்க வந்து கெண்ட குஞ்சுன்னு ஒரு மீன் இருக்கு. ஸ்கூல் டைம்லலாம் வந்து லீவுக்கு வெக்கேஷனுக்கு போறப்போ ஒரு அக்கா வந்து படிப்படியா அளந்து கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து சாம்பல் போட்டு உலசுவாங்க சார். புதுசா இருக்கு. சரி, எப்பவுமே மீன் குழம்புக்குன்னு ஒரு புளி இருக்கும். ஆனா வந்து கம்மா மீனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு புளி ஒன்று வச்சிருப்பாங்க, ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நீங்க இங்க இருக்க கூடாது. என்ன அந்த புளியை போட்டு கொஞ்சம் தூக்கலா வைக்கிறப்ப குழம்பு எது மீன் எதுனே தெரியாது. ரொம்ப நாக்க தொங்க விட்டுக்கிட்டு அலைஞ்சான்னு வையி பிச்சு விடுவேன். எல்லாமே அந்த மீனே வந்து குழம்பே வந்து மீன்ல மேல அப்படியே கொஞ்சம் ஆயிலியா அப்படி மீன் என்ன ரெட் கலர்ல இருக்குமா, அது அப்படியே அன்னைக்கு நாங்க ஈவினிங் வைப்பாங்க. அது மறுநாள் மத்தியானத்துக்கு தான் வந்து தொடவே விடுவாங்க. எடுத்து வாசனை வருது. குழம்பு எது மீன் எது தெரியாது, எல்லாமே சாதத்துல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுற மாதிரி இருக்கும். அது இப்போ கிடைக்க மாட்டேது. ஸ்கூல் டைம்ஸ்ல அது ரொம்ப மெமரிஸா இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு காலம். ஸோ கனவா மீன் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா குழம்புக்கு பண்றதை விட கிரேவியா பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா எதை வச்சு அப்படி சொல்றீங்க? குழம்பு வேற கிரேவி வேறயான்னு தொக்கு மாதிரி வைக்கிறது கிரேவின்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்படி பிரிச்சீங்கன்னா ஒரு மனுஷன் என்னதான் செய்வான்? கெட்டியா இருக்குது கிரேவி, கொஞ்சம் தண்ணியா இருக்குது குழம்பா. நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன். நீ நல்லா வைப்பேன்னு என்ன கேரண்டி? பாறை மீன் எல்லாமே நல்லா இருக்கும். இதுல வந்து முயல் பாறைன்னு ஒண்ணு இருக்கு. முயல் பாறை அது ரொம்ப ஒரு நெய்த்தன்மையோட இருக்கும். அடே, குழம்பு ருசியா இருக்குதாங்கிறதா நமக்கு முக்கியம். தேங்காய் பாறையும் கொஞ்சம் ஆயிலியா இருக்கும்ல. அந்த மீன் என்ன நிறைய இருக்கும். ஆமா. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? வேற இந்த மீன் சிறந்த மீன் கிழங்கா சார். கிழங்கா அது வந்து ரொம்ப பெருசா இருக்காது, சின்னதா இருக்கும். இங்கிலீஷ்ல லேடி ஃபிஷ்னு வாங்க. என்ன எல்லோடா நானா பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அது நீங்க ரொம்பலாம் வந்து கஷ்டப்பட தேவையில்லை. நார்மலா போடுற மசாலா, மஞ்சத்தூள், உப்பு போட்டு மேரினேட் பண்ணி அப்படி ஃப்ரை பண்ணும். அப்படியே திரைக்கி சவுக்கு சவுக்குன்னு சாப்பிடணும். அப்படி ஃப்ரை பண்ணிட்டு சவுண்ட் அதுவே கொடுக்குமா, நம்மளே கொடுக்கணுமா? அதுவே கொடுத்துரும். நக்கல்யா அவனுக்கு எண்ணெயில போடும்போது சவுண்ட் அப்படியே பொன்முருவலா மறுத்து ஒரு 2 பீஸ் மல்லிப்பூ மாதிரி கொஞ்சம் சோறு கொட்டுப்பாறை மாதிரி கொட்டி அப்படியே குடலுக்குள்ள கொடுத்தாலே தெரியும். அப்படியே கட்டி பருப்பு அப்படி போட்டு அந்த அப்படியே பிரட்டினா போல சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், தேவாமிர்தமா இருக்கும். அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. ஆனா ரசிச்சு சொல்றீங்களே, எனக்கு தெரிஞ்சு நீங்களா சட்டில இருந்து எடுத்து தின்றீங்க போல இருக்க. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. நெத்திலியிலேயே இந்த அவியல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க நாகர்கோயில் சைடுல. நெத்திலி அவியலா? ஓகே, நெத்திலி அவியல். இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. உட்கார்ந்து யோசிப்பாங்களோ. வெல மீன் வந்து டேஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். குழம்பு வந்து அடுத்த நாள் நம்ம சூடு பண்ணி கொண்டுட்டு போவோம். என்ன ருசி, என்ன ஏண்டா அந்த 3 நாள் 2 நாள் எல்லாம் சூடு பண்ணி வைக்கிறப்ப குழம்போட டேஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படி தனி டேஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும். இத சொல்லி தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மள ஏமாத்திட்டு இருக்காளுங்க. நம்ம ஊர்ல அப்புக்குட்டி மீன் ஒரு மீன் விக்கும். அப்புக்குட்டியா? ஆமா. இது என்னடா புது பொருளியா இருக்கு? அது வந்து சுறா மீனோட கீழே வந்து ஒட்டிட்டு போகும். அதனால அதோட தலைப்பகுதியில அந்த ஒட்டுறதுக்கான செக்ஷன் கப்பெல்லாம் இருக்கும். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. செக்ஷன் கப்பெல்லாம் அப்படியே வரி வரியா அதெல்லாம் நல்லா இருக்கும் வாங்க. ஆனா பார்க்க ஒரு மாதிரி இருக்கு, கருப்பு கலரா கிரே கலரா இருக்குங்கனால வாங்க. ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா. அப்பா 6 மாசத்துக்கு அப்புறம் நல்ல மீன் குழம்பு. வித்தியாசமான பெயர்கள் கொண்ட மீன்கள் என்னென்ன? நம்ம ஊர்ல அப்புக்குட்டி மீன் ஒரு மீன் விக்கும். அப்புக்குட்டியா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நாகேஷ்னு ஒரு மீன் இருக்கு. நாகேஷ் அதேப்பா, ரெட் கலர்ல இருக்கும். சிலுக்கு மீன் சொல்லுவோம். அத வச்சு நாங்க சிலுக்கு புட்டு பண்ணுவோம். நல்லா கதை சொல்றியா? நீ சொல்ற கதையை வச்சு 2000 கொஞ்சம் சோறு விட்டு. ரோமியோன்னு ஒரு மீன் இருக்கு சார். ரோமியோவா? ஆமா. எங்க ஊர்ல வந்து பிங்க் கலர்ல இருக்கும் இந்த மீன். குழம்புக்கும் நல்லா இருக்கும், பொரிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். அப்படியே சமைச்சிட்டாலும் நாங்க அசந்து அழுத்து தான் போயிருவோம். நீங்கள் மீனுக்கு எவ்வளவு பெரிய ரசிகர் அப்படிங்கறது என்னுடைய அடுத்த கேள்வி. அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. டியூனான்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து ஒரு 60 கிலோ 50 கிலோ மேல வர மீன்ல துண்டு போட்டோம் அப்படின்னா இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. அதுல வந்து சின்னதா ஒரு ஸ்லைஸ் போட்டு அத ராவா சாப்பிட்டீங்க அப்படின்னா வெள்ளரி பிஞ்சி டேஸ்ட்ல இருக்கும் சார். இது மீனை பத்தியா பாக்கும்போது நாக்கு துடியா துடிக்குது. மீனை ராவா சாப்பிடுவீங்களா? மீனை ராவா நான் சாப்பிட்டுருக்கேன் சார். நான் ஆனா சாப்பிடலாமா? அப்படி சாப்பிடக்கூடாது. ஒரு ஆசைக்காக சாப்பிட்டது அந்த டைம்ல. தங்களுக்கெல்லாம் வாந்தியே வராத வாந்தியா? மீன் வெட்டுற அண்ணன் கூட அந்த மீனை கொடுக்கும் போது இதை சைடா சாப்பிட்டு பாருப்பா அப்படின்னாரு. சோ அவர் சொன்னதுக்காக நான் சாப்பிட்டு பார்த்தேன்.
டியூனா ஃபிஷ். டியூனாக்கு என்ன தமிழ்ல பேரு? டியூனா ஃபிஷ், கேர மீன். அவர் சொன்ன அந்த வெள்ளரி பிஞ்சு டேஸ்ட் இருந்துச்சு அந்த டியூனா ஃபிஷ். டியூனா ஃபிஷ் இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு, சீக்கிரம் பிடிக்கணும். நவர மதி, நீங்க சொன்னீங்கல்ல கவள மீன், சங்கரா, இது நாளையும் சேர்த்து ஒரு குழம்பு வச்சு பாருங்களேன், அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். செம்மையா சமைக்கிறா, பயங்கரமா ருசிக்கிறா. இன்னைக்கு ஒரு புட்டே என்ன கண்ணை கட்டிட்டு ஒரு 20 வெரைட்டி மீனை நீங்க வச்சீங்கன்னா நான் சாப்பிட்டு பார்த்து இது இந்த ஃபிஷ்னு சொல்லிடுவேன். சும்மா போயா, ஆள்ல இருக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? மீன் குழம்புக்கான ஊர் இதான்ப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிற ஊர் எதுன்னு தான் கேட்குறது. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எந்துக்கு வந்துருச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தாயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் அரணியான கண்டல மீட் பண்ணலாம். பை பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் அலாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.